Hello friends, welcome to nandhuneedle's world. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா 12th stitch அது வந்து stem stitch அப்படினு சொல்லுவோம். சோ அது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து zari thread clothல இருந்து வெளியில எடுத்து பட்டன் ஹோல் stitch போடுவோம் இல்லையா அத வந்து அந்த மாதிரி stitch போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு first stitch ஓட பாதியில இருந்த thread வெளியில எடுத்து மறுபடியும் கீழே வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு கீழே மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் திருப்பி ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் அந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டில் அந்த நாட்டு பக்கத்தால் ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே 1/2 சென்டிமீட்டர் இழுத்து ஒரு குட்டி லாக் மறுபடியும் அடுத்தது அந்த நாட்டு விழுகுது பார்த்தீங்களா, அந்த நாட்டு விழுகிற இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி 1/2 சென்டிமீட்டர் கீழே இழுத்து மறுபடியும் ஸ்டார்ட் இதில் பண்ணணுன்னா அதோட ஆல்ரெடி இருக்கிற அந்த நாட்டு விழுகுது பார்த்திங்களா, அந்த பக்கத்தாலேருந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஒரு 1/2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு திரும்பி மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மேலே மறுபடியும் அதே மாதிரி அந்த நாட் இருக்கிற இடத்துல பக்கத்தால் ஓரம் ஒட்டியே போடணும். நம்ம வந்து கேப் விட்டு போடக்கூடாது. கேப் விட்டு போட்டோன்னா ஸ்டிச் வந்து வேறு ஸ்டிச் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஸ்டெம் ஸ்டிச்னால் அது ஒட்டி அந்த நாட் ஒட்டியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இது மாதிரி போடுவோம், அதாவது குட்டி லாக் போட்டு. செகண்ட் வேயில் வந்து நம்ம நாட் போடாமல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி லாக் பாருங்கள், குட்டி லாக் போடாமல் அப்படியே ரிவர்ஸ் மேலே திருப்பி ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற ஸ்டிச்சில் வந்து 3/4 அந்த மாதிரி போடணும். போட்டு கீழே வந்து அதே மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டர் இழுத்து மறுபடியும் அந்த 3/4 அந்த ஸ்டிச்சோட 3/4 அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி கீழே இழுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக லாக் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற மெத்தடு ட்ரை பண்ணலாம், செகண்டு போட்டுட்ருக்கிற மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து ரைட் சைட் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடுறோம். நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் பண்ணணுன்னா ரெண்டு சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு சென்டரில் ஒரு பீட் லைனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு அவுட்லைன் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன், ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக பேக் நெக் டிசைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.